வணக்க மக்களே, இந்த காணொலியில் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத, நீங்கள் அதிகம் பயணம் பண்ணிடாத ஒரு மலைப்பகுதிக்கு தான் போக போகிறோம். போகும் பாதை முழுவதுமாகவே தென்னை மர தோட்டங்களும் பாக்கு மர தோட்டங்களும் தாங்க நிறைஞ்சு காணப்படுது. ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய பழப்பண்ணையும் இந்த பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு. மாமர தோட்டங்களுக்கும் பலாமர தோட்டங்களுக்கும் புகழ்பெற்ற இந்த மலைப்பகுதிக்கு தான் நாம் இன்றைக்கி பயணம் பண்ண போகிறோம். நாம் போகிற இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதியை நீங்கள் இதுவரையிலும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த மலையை பற்றி நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. போகிற பாதையில் பயமுறுத்துகிற அளவுக்கு பெரிய கொண்டை ஊசி வளைவுகள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு வளைஞ்சு போகக்கூடிய சாலை தாங்க இருக்குது. மலைக்கு மேலே அதிகமான தேக்கு மர தோட்டங்களும் சில்வர் ஓக் மர தோட்டங்களும் தாங்க காணப்படுது. உள்ளூர் மக்களால் சின்ன ஏற்காடுன்னு சொல்லக்கூடிய இந்த மலைப்பகுதி எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டதா மன்னிச்சிடுங்க. காணொலியை யாரும் தவிர்த்துட்டு பார்க்காம முழுவதுமாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கல்வராயன் மலையில் அமைந்துள்ள நீங்கள் இதுவரை கேள்விப்படாத தேக்கம்பட்டு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் போக போகிறோம். நாம் போகிற பேருந்து 8 மணி 30 நிமிடங்களுக்கு மேலே வரும்னு சொல்லி நேரம் கண்காணிப்பாளர் ஐயா சொன்னார். நாம் ஒரு 45 நிமிடங்கள் காத்திருக்கணுங்க. வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து மற்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து கால அட்டவணை இதுதாங்க. ஒரு சிறிய காத்திருப்புக்கு அப்புறமா பாருங்கள், நாம் போகக்கூடிய பேருந்தும் உள்ளே வந்துருச்சுங்க. நேரம் சரியாக 8 மணி 36 நிமிடங்கள் ஆகுதுங்க. நாம் அந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு நேரம் கண்காணிப்பாளர் ஐயாக்கிட்டையும் ஓட்டுநர் அண்ணாக்கிட்டையும் நடத்துனர் அண்ணாக்கிட்டையும் முறையாக அனுமதி வாங்கிட்டேங்க. இப்போ நாம் போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. பேருந்தும் சரியாக 8 மணி 45 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. வாழப்பாடியிலேருந்து பேருந்து போகக்கூடிய பாதை வந்து பார்த்திங்கன்னா வேலூர், தும்பல், கருமந்துறை, தேக்கம்பட்டு இந்த பாதையில் தாங்க போக போகுது. நாம் போகிற பேருந்தும் இப்போ இடதுபுறம் திரும்பி வேலூர் போகக்கூடிய சாலையில் போகுதுங்க. வாழப்பாடியிலேருந்து கல்வராயன் மலையில் அமைந்துள்ள தேக்கம்பட்டு பகுதிக்கு 30 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. நாமளும் இப்போ பயணச்சீட்டு வாங்கியாச்சுங்க. இந்த சாலையோட 2 புறங்களிலும் இந்த புளியா மரங்கள் தாங்க அழகாக காட்சியளிக்குது. கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய பல மலை கிராமங்கள் வந்து யாருக்கும் தெரியாதுங்க. இப்போ நாம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தேக்கம்பட்டு அப்படிங்கிற பகுதியும் வந்து அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே வந்து பாக்கு மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. ஏறக்குறைய 25 நிமிட பேருந்து பயணத்துக்கு அப்புறமா நாம் இப்போ வேலூர் பகுதியை அடைஞ்சிட்டோங்க. கல்வராயன் மலையில் அமைந்துள்ள இந்த கருமந்துறை பகுதியை சின்ன ஏற்காடுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் செல்லமாக அழைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமந்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள மற்ற கிராம பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த குளிர்ந்த காலநிலை ஏற்காட்டில் நிலவக்கூடிய காலநிலை மாதிரியே இருக்கிறதுனால இந்த பேரில் அழைக்கப்படுதுங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் தென்னை மரங்களும் நடுவில் வந்து பாக்கு மரங்களும் அதிகம் காணப்படுதுங்க. சாலையோட இடதுபுறம் முழுவதுமாக சோளம் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதி முழுவதுமாக பச்சை பசேல்னு அழகாக காட்சியளிக்குதுங்க. சாலையோட இடதுபுறத்தில் இந்த சிறிய மலைத்தொடர்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ வந்துடக்கூடிய இந்த ஊரோட பேர் வெள்ளாளப்பட்டிங்க. இந்த இடத்துலேருந்து கருமந்துறைக்கு 26 கிலோமீட்டர் தூரம். சேலம் மாவட்டத்தில் அதிகமான தென்னந்தோப்புகளும் பாக்கு மரத்தோப்புகளும் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இந்த பகுதியை நம்ம சொல்லலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்குங்க. சாலையோட வலதுபுறத்துலையும் இடதுபுறத்துலையும் இருக்கக்கூடிய மலைகள்லாம் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு பாருங்கள்.
சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், ஆத்தூர் போகக்கூடிய அந்த பிரிவு சாலை இதுதான். இது இடையப்பட்டி வன சோதனை சாவடிங்க. இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் இந்த தேங்காய்கள்லாம் உடச்சி தேங்காய் பருப்பு வெயிலில் காய வச்சுட்ருக்காங்க. சாலையோட இடதுபுறத்தில் கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது. இது என்ன கோவில்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் நம்ம கருத்தூர் பட்டியலில் சொல்லுங்கள். இப்போ வந்துருக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தோட பேர் தும்பலுங்க. வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து இந்த தும்பல் பகுதிக்கு வரத்துக்கு ஏறக்குறைய 50 நிமிஷங்கள் ஆயிருக்குங்க. தும்பல் பகுதியும் பெரிய ஊருங்க. இப்போ வந்திருக்கிறது அரசு மேல்நிலைப்பள்ளி தும்பலுங்க. இந்த பகுதி முழுவதுமாவே பசுமையாக தாங்க இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் பாப்பநாயக்கன்பட்டின்னு சொன்னாங்க. இந்த ஊரும் பெரிய ஊருங்க. நிறைய வீடுகள் இந்த பகுதியில் காணப்படுது. நாம் போயிட்டுருக்கூடிய இந்த தேக்கம்பட்டு பகுதிக்கு இதுவரையிலும் யாரும் பேருந்தில் காணொலி எடுத்து போட்டது கிடையாதுங்க. நாம் தான் முதல்ல காணொலி எடுத்து போடுறோம். இந்த இடத்துல சாலையோட இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குங்க. இப்போ வந்துருக்கூடிய இந்த பேருந்து நிறுத்தத்துலேருந்து வலதுபுறம் திரும்பினா கரியக்கோயில் அணைக்கு போகலான்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துலேருந்து கரியக்கோயில் அணைக்கு வந்து 1 கிலோமீட்டர் தூரங்க. முன்னாடி பாருங்கள், சாலையோட வலதுபுறத்தில் வன சோதனை சாவடி இருக்குது. இந்த இடத்துலேருந்தே மலையேற்றம் தொடங்குதுங்க. இங்கிருந்து கருமந்துறை பகுதிக்கு 11 கிலோமீட்டர் தூரங்க. நான் இந்த கருமந்துறை பகுதிக்கு போகிறது இது 3வது முறைங்க. ஏற்கனவே வெள்ளிமலைக்கு போயிருக்கேன். அதே மாதிரி குன்னூர் பகுதிக்கும் போயிருக்கேன். இது 3வது முறைங்க. சாலையில் போகும்போதே சாலையோட இடதுபுறத்துலையும் வலதுபுறத்துலையும் நிறைய வானரங்கள் காணப்படுதுங்க. வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளத்தாக்குங்க. அந்த பள்ளத்தாக்குகளில் அந்த கீழே இருக்கக்கூடிய கிராமங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைத்தொடர்களும் அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுங்க, பச்சை பசேல்னு. நாம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த சாலையும் வந்து பெரிய மேடுங்க. நம்ம பேருந்தும் மெதுவாக தாங்க போச்சு. கருமந்துறை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பழப்பண்ணை ஆசிய அளவில் 2வது இடத்துலையும் தமிழக அளவில் முதல் இடத்துலையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பழப்பண்ணைங்க. இந்த பழப்பண்ணை வந்து 1000 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மா, பலா, வாழை, கொய்யா, நெல்லி, அன்னாசி, நாவல் பழங்கள், மாதுளை, எலுமிச்சை, சப்போட்டா இவை எல்லாமே இந்த பகுதியில் அதிகம் பயிரிடப்படுதுங்க. இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய பாலங்க. ஒரு பேருந்து போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சுன்னா நின்று தாங்க வரணும். அதே மாதிரி இந்த கல்வராயன் மலை பகுதியில் நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குங்க. இதில் இந்த பெரிய கல்வராயன் மலைன்னு சொல்லக்கூடிய இந்த குன்னூர் பகுதியில் பார்த்திங்கன்னா நாகலூருக்கு பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, முட்டல் அருவி இருக்குது. அதே மாதிரி வெள்ளிமலை பக்கத்தில் நிறையா அருவிகளும் இருக்குங்க. இந்த இடத்துல சாலையோட வலதுபுறத்தில் ஒரு கோவில் இருக்குங்க. ஆஞ்சநேயர் கோவில் மாதிரி இருக்கு. இந்த கருமந்துறை பகுதிக்கு நீங்கள் கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம் அந்த வழியாகவும் வரலாம். அதே மாதிரி ஆத்தூர், வாழப்பாடி வழியாகவும் வரலாங்க. இந்த கல்ராயன் மலைப்பகுதியில் சாமை, திணை, ராகி போன்ற சிறுதானிய வகைகளும், மரவள்ளி கிழங்கு, மிளகு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கடுக்காய் போன்ற காடுகளில் விளையக்கூடிய விளைபொருட்களும் நிறைய விளையுதுங்க. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்குங்க. சாலையோட 2 புறங்களிலும் இருக்கக்கூடிய செடிகளும் மரங்களும் துளிர் விட்டு அழகாக காட்சி அளிக்குதுங்க, பச்சை பசேல்னு.
இந்த பகுதி முழுவதுமாகவே சாலையோட இடது புறத்தில் மரவள்ளி கிழங்கு அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இந்த பகுதியில் வந்து சில்வர் ஓக் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. மேலே போக போக அந்த வெயிலோட தாக்கமே தெரியலிங்க. வெயில் அடிச்சிட்டு இருந்தாலும் அந்த குளிர்ந்த காற்று தான் இதமாக அடிச்சிட்ருக்கு. நாம் பயணம் செஞ்சது ஜூன் மாதம் 3வது வாரங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே மூங்கில் மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. நீங்கள் இயற்கையை விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மலைப்பகுதியெலாம் உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த மலைப்பகுதிக்கு வந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கேட்க வேண்டாம். இந்த பகுதியில் பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் மரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குதுங்க. இந்த இடத்துல சாலையோட இடதுபுறத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கருமந்துறை பகுதியில் வந்து ஒரு 5 பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த குன்னூர் போகக்குள்ளே ஒரு 3 பார்த்தோம். இந்த பக்கம் இப்போ 2 பார்க்குறேங்க. கருமந்துறை பகுதியில் தேநீர் கடைகளும் உணவகங்களும் தங்கும் விடுதிகளும் இருக்குங்க. ஏறக்குறைய 1.5 மணி நேர பயணத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம கருமந்துறை பகுதியை அடைஞ்சிட்டுங்க. நேராக போகக்கூடிய சாலையிலே கொஞ்சம் தூரம் போய் வலதுபுறம் பிரிஞ்சோம் அப்படின்னா தேக்கம்பட்டு அப்படிங்கிற பகுதிக்கு போகலாங்க. இப்போ நம்ம பிரிஞ்சாச்சு. தேக்கம்பட்டு பகுதிக்கு போகக்கூடிய சாலை தான் இது. இங்கே பாருங்கள், சாலையோட 2 புறங்களிலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை நம்ம ரசிப்பதற்காகவே நாம் இந்த சாலையில் பயணம் செய்யலாங்க. நாம் போகிற நாளைக்கு முன்னாடி நாள் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. இங்கே சாலையோட 2 புறங்களிலும் அந்த மண்ணெல்லாம் ஈரமாக இருக்குது. நம்மளுடைய கைபேசியில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்குள்ள 24 டிகிரி சின்னு சொல்லி காமிச்சிதுங்க. சாலையோட 2 புறங்களிலும் முழுவதுமாகவே மாமரங்களும் பலா மரங்களும் புளிய மரங்களும் தாங்க காட்சியளிக்குது. கல்வராயன் மலை அப்படிங்கிறது தொடர்ச்சியான பெரிய மலைங்க. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து இந்த மலையை சுற்றி அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதியில் பாருங்கள், சாலையோட இடதுபுறத்தில் மரவள்ளி கிழங்குகள் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கேஆர் ரெசிடென்சின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு தங்கும் விடுதி இருக்குங்க. இப்போ பலாப்பழங்கள் கிடைக்கக்கூடிய பருவம் அப்படிங்கிறதுனால பலா மரங்களில் ஏகப்பட்ட பலாக்காய்கள் வந்து காய்ச்சிருந்துச்சிங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாகவே இந்த சில்வர் ஓக் மரங்கள் அதிகம் காட்சியளிக்குதுங்க. நீங்கள் இந்த இயற்கையை ரசிப்பதற்கும் புகைப்படம் எடுப்பதற்கும் இந்த மலைப்பகுதி கிராமங்கள்லாம் உங்களுக்கு ஏற்ற இடங்க. இந்த பகுதியில் சாலையோட இடதுபுறம் முழுவதுமாகவே மாமரத் தோட்டங்கள் தான் அதிகம் காணப்படுது. இந்த மாமரத் தோட்டங்களுக்கு பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஓக் மரங்களோட தோட்டங்கள் அதிகம் காணப்படுதுங்க. அந்த சில்வர் ஓக் மரங்களுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தோன்னா தேக்கு மர தோட்டங்கள் இருக்குங்க. வரிசையாக இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறம் முழுவதுமாகவே பாக்கு மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த மலைச்சாலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய மலைச்சாலைங்க. இடதுபுறம் போகக்கூடிய இந்த சாலை வந்து ஈச்சாங்காடு அப்படிங்கிற மலை கிராமத்திற்கு போகக்கூடிய சாலைங்க. இவ்வளோ அழகான மலை கிராமங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியாதுங்க. இந்த பகுதிக்குள்ளே உள்ளே வர வர நமக்கு வெயிலோட தாக்கமே இல்லைங்க. ஏன்னா வெயிலே அடிக்கல, உள்ள அந்த அளவுக்கு வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே மரவள்ளி கிழங்கு தான் அதிகம் பயிரிட்டிருக்காங்க. இன்னும் பாருங்கள், இந்த மாமரங்களில் மாங்காய்கள் வந்து காய்ச்சி தொங்குதுங்க நிறையா. போகும் பாதை முழுவதுமாகவே பசுமையாக தாங்க இருக்குது.
இப்போ நம்ம தேக்கம்பட்டு அப்படிங்கிற பகுதிக்கு வந்துட்டோங்க. ஏறக்குறைய கருமந்துறையிலேருந்து ஒரு 15 நிமிடங்கள் ஆச்சுங்க தேக்கம்பட்டு பகுதிக்கு வரத்துக்கு. இந்த இடத்துல சாலையோட இடதுபுறத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி இருக்குங்க. இது பேருந்து நிறுத்தம். மேலே ஒரு கோவில் இருக்குங்க. முன்னாடி போய் பேருந்து வளைஞ்சிட்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியும் போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து முன்னாடி தெரியக்கூடிய இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் குண்டியாப்பட்டு. இந்த சாலையிலே போனால் இந்த மலையில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களுக்கும் போகலான்னு சொல்லி சொன்னாங்க. சாலையும் தார் சாலை தாங்க போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்குங்க. ஒரு பேருந்து போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. எதிர்ப்புறத்தில் ஏதாவது வாகனங்கள் வந்துச்சுன்னா அதை கடந்து போகிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. இந்த பகுதியில் சாலையோட வலதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமர தோட்டங்கள் தான் உள்ளுக்குள்ளே அதிகம் காணப்படுதுங்க. அவ்வளோதாங்க, பேருந்தும் இந்த இடத்துல வளைஞ்சி திரும்ப கருமந்துறை வாழப்பாடி போயிருங்க. இப்போ நம்ம கடுப்பட்டு அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. சாலையோட ஓரத்தில் இருக்கக்கூடிய பலகையில் சின்ன கல்வராயன் மலை வடக்கு நாடு ஊராட்சி கடுப்பட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.